தனது தந்தை இறந்தவுடன் தனது தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டாராம் ஒரு மகன். மனைவியும் வேலைக்கு செல்வதால் அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு அந்த இல்லத்தில் சேர்த்து விட்டாங்க. மாதம் மாதம் அவங்களும் போய் அந்த தாயை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க. ஒரு நாள் அம்மாவுக்கு ரொம்ப முடியலை அப்படின்னு ஃபோன் வந்துச்சு. மகனும் போனாராம். அப்போ அந்த அம்மாவை பார்த்து உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்கன்னா, இந்த முதியோர் இல்லத்துலப்பா சரியான மின் விசிறி கிடையாது, அதாவது ஃபேன் கிடையாது. அதனால நான் கொசுக்கடியோடு நான் நிறைய நாள் தூங்காமல் இருந்திருக்கேன். அதே மாதிரி சரியான சாப்பாடும் கிடையாது. அதனால எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி இந்த முதியோர் இல்லத்தில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏம்மா இத்தனை நாள் என்கிட்ட சொல்லாமல் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்கன்னா, நானும் கொசுக்கடியோடையும் சரியான சாப்பாடு இல்லாமையும் என்னோடய நாட்களை நகர்த்துட்டேன். அதுவே எனக்கு பழகிடுச்சு. ஆனால் நாளைக்கு உன்னோட மகன் இந்த இல்லத்தில் வந்து சேர்த்து விடும்போது உன்னால் சரியான தூக்கமும் இல்லாமல் கொசுக்கடியோடையும் இருக்க முடியாது. அதுமாரி சாப்பாடும் நல்லா இல்லாமல் உன்னால் சாப்பிட முடியாது. அதனால தான் உனக்கு ஃப்ரிட்ஜு வாங்கி தர சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வாழ்க்கையை நமக்கு என்ன புரிய வைக்குது? நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கும் நடக்கும் அப்படின்றது.